ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு சட்னி. இது வந்துட்டு முள்ளங்கி சட்னி. முள்ளங்கி வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்துட்டு சுத்தம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு முள்ளங்கியில. ஆனால் இந்த முள்ளங்கி வந்து நம்ம பசங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. சாம்பார்ல எல்லாம் போட்டால் எடுத்து வெளியில வச்சுடுவாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சட்னி அரைச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கே தெரியாம அதை சாப்பிட்டுருவாங்க. இந்த டேஸ்டியான முள்ளங்கி சட்னி உங்களுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். இது 2 இதில் சேர்த்துடுங்க. இது கூட ஒரு 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். புளி, ஒரு சின்ன துண்டு புளி, அதையும் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும் இந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பை. இது கூடவே ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்திடுங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி அரைக்கிற ஐட்டத்துல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிட்டீங்கன்னா நம்ம வந்து அதை வெளியில தூக்கி போடாம சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கும் போய் சேரும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். பாருங்க, பருப்பு வந்து செவந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்க போறேன். இப்போ திரும்ப இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா வெங்காயம், ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். இதை போட்டுக்கலாம். இங்கே பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணலாம். ஒரு கப் அளவுக்கு முள்ளங்கி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி. இது நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த முள்ளங்கி வந்துட்டு நல்லா வெந்துடணும். இதுலேயே வதக்கிறதுலையே ஒரு 5 நிமிஷம் பக்கமாக இது நல்லா வதக்கிக்கணும். முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வந்து நிறைய நீர் சத்து இருக்கிற ஒரு காய் இது முள்ளங்கி. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு முள்ளங்கி வந்து பிடிக்காது. சாம்பார்ல எல்லாம் போட்டிங்கன்னா பசங்க வந்து எடுத்து வெளில வச்சுடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க முள்ளங்கி. குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணணும். அதில் என்ன இருக்குது அப்படின்னே தெரியாமல் அவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. நம்ம கையில் தான் இருக்குது அவங்களை எப்படி சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது. ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தெரியாமே அதை சாப்பிட வச்சிடலாம். எப்படியோ அவங்க வயிற்றுக்குள்ளே போனால் சரி, நல்ல விஷயம், அவ்வளோதான் நமக்கு வேணும். இதில் நிறைய தண்ணி பதம் இருக்கிறதுனால அந்த தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். இப்படியே வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம், ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வைப்போம். அந்த ஸ்டீம்லேயே அது வேகமாக குக் ஆகிடும். அந்த முள்ளங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 நிமிஷமாக வெந்துருக்குது. இது பாருங்க, தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டோம்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து அடங்கிடும். உங்களுக்கு வந்து தெரியாது முள்ளங்கியோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம். துருவி வச்சுட்டு தேங்காய் இதையும் சேர்த்து இதோட வதக்கிடுங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்த இந்த பருப்பு அதையெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம இந்த முள்ளங்கியும் சேர்த்திடலாம். முள்ளங்கி, தேங்காய், வெங்காயம் எல்லாம் வதக்கணும்ல, அதையும் சேர்த்திடலாம். இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த முள்ளங்கிலேயே நிறைய தண்ணி பதம் இருக்கும், அதனால அதுவே கூட போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்க, நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னியை வந்துட்டு நம்ம ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். தாளிக்காமல் வச்சுட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. பாருங்க, கடுகு பொரியுது. இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் தாளிச்சிடலாம். இப்போ இதை இந்த நம்ம சட்னி மேலே போட்டோம்னா நம்மளோட முள்ளங்கி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான முள்ளங்கி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த முள்ளங்கி சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.